அனைவருக்கும் வணக்கம். குலம் தெரியாமல் போகலாம், ஆனால் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் குலத்தை காக்கும் குலதெய்வம்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் முக்கியமாக வணங்கக்கூடிய தெய்வம். அப்படி முன்னோர்கள் வணங்கிய தெய்வம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அது தெரியாமல் போகலாம். அப்படி தாங்க எங்கள் குடும்பத்தில் முன்னோர்கள் வணங்கிய தெய்வம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் தெரியாமல் இருந்தது. வீட்லேயே குலதெய்வத்தை நினச்சி நாங்கள் வழிபாடு செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ 50 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருக்கும் இடம் தெரிஞ்சு நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சதை பற்றி தாங்க இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள திருநிலையில் பெரியாண்டவர் கோவில் இருக்குங்க. இந்த கோவில் தான் பார்த்திங்கன்னா 50 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு குலதெய்வ கோவிலாக குலதெய்வமே எங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்த பிறகு தெரிய வந்ததுங்க. சிவபெருமான் தாங்க இங்கே மனித வடிவில் பெரியாண்டவராக வீற்றிருக்கார். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா இந்த கோயில் தான் உங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. முதல் முறையாக நாங்கள் போன போது பொங்கல் வைத்து வீட்டில் எப்படியெல்லாம் இத்தனை வருஷமாக நாங்கள் வழிபாடு செஞ்சோமோ அதே முறையை தாங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுருந்தோம். குலதெய்வத்தோட அருள் இருந்தால்தாங்க நமக்கு இது போல் ஒரு அதிசயம்லாம் நிகழும். கனவில் பார்த்திங்கன்னா மனித ரூபத்தில் தாங்க அவர் காட்சி கொடுத்தார். வீட்டில் இருக்க பெரியவங்க மூலமாக கோயில் இருக்கும் இடம் தெரிஞ்சு உடனே பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இது அவருடைய அருள் இல்லாமல் இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமானா நிச்சயமாக இல்லைங்க. இவ்வளோ ஆண்டுகளாக நாங்கள் வணங்கிட்டு வந்தோம். குலதெய்வ கோவில் தெரியாமல் வீட்லேயே பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் மொட்டடித்து காதெல்லாம் குத்தணும். ஆனால் கோவில் இருக்குன்னு தெரியும். யாருக்குமே அந்த காலத்தில் சொன்னதை வச்சு இதுதான் கோயில் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கனவில் மனித ரூபத்தில் காட்சி கொடுத்த கொஞ்ச நாள்லேயே எங்களை கோயிலுக்கு வர வச்சுட்டாருங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டில் நாங்கள் எப்படி வழிபாடு செய்வோமோ அந்த பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இளநீர், அவல், கடலை, பொரி, இது வெள்ளையாக இருக்கிறது சித்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை, மஞ்சள், குங்குமம், இது போல் கடலை, வடை இதெல்லாம் கூட செஞ்சு எடுத்துகிட்டு வழிபாடு செய்யணுங்க. வருஷத்தில் 2 தடவை வீட்டில் பூஜை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தோம். இங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதே போல் எப்படிலாம் பூஜை போட்டு வழிபாடு செஞ்சோமோ அதே போல் எல்லா பொருட்களையும் கொண்டு முதல் முறையாக உள்ளே தான் இதெல்லாம் கொண்டு போகணுன்னு தெரியாமல் வெளியில். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகத்திடம் கேட்டபோது நீங்கள் எல்லாமே உள்ளே கொண்டு போகலாம், அவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது இந்த பொருள்லாம் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் அது எல்லாத்தையுமே கொண்டு போய் உள்ளே மூலவராக இருக்கக்கூடிய பெரியாண்டவரை வணங்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்தோங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அம்மன் சிலை, அதாவது அங்காள பரமேஸ்வரி, சிவபெருமான், அம்மையப்பராகவும் உள்ள அழகாக காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையான கோயிலுங்க. அவ்வளோ ஜனம் இருந்தாங்க. முதல் முறையாக போகும்போது எங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு, இவ்வளோ கூட்டம் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா நந்தி சிலையும் இருந்ததுங்க. உள்ளே சிவபெருமான் பார்த்திங்கன்னா காட்சி கொடுக்குறாரு. இங்கே அவர் மேலே மஞ்சள் கயிறு போட்டு கொடுக்குறாங்க, கையில் கட்டிக்கலாங்க. இது கோயில் உள்ள பார்த்திங்கன்னா குழந்தையே இல்லாதவங்களுக்கு இந்த கோயில் நிர்வாகமே ஃப்ரீயாக தொட்டில் தராங்க. அந்த தொட்டியில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கட்டிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது அங்கே அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. இது உள்ள கோயிலில் நாம் சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய ஒரு கல். இது பார்த்திங்கன்னா பிரார்த்தனை கல் என்றே சொல்லலாம். உங்கள் வேண்டுதலை அந்த கல் மீது கை வைத்து நாம் சொல்லும்போது அந்த கல்லோட அதிர்வை நம்மளால் உணர முடியுங்க. உடனே பார்த்திங்கன்னா கையை எடுத்துடலாம். உங்கள் வேண்டுதல் பார்த்திங்கன்னா மிக விரைவில் நிறைவேறும். அதுக்கு தாங்க இது அங்கே இருக்குது. நாங்கள் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த கல் மீது கை வைத்து கொஞ்ச நேரம் அமர்ந்து எங்கள் வேண்டுதலை சொல்லிட்டு வந்திருக்கோங்க. அந்த கல் அதிர்வை நாம் உணர்றது நமக்கு தெரியுங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலை பற்றின வரலாறு பார்த்திங்கன்னா சிவபெருமான் மனிதனாக பிறந்து தன்னிலை மறந்து பூமியில் அலைந்து கொண்டிருந்தார். இதனால் பார்த்திங்கன்னா தேவர்கள்லாம்
பூமியின் இயக்கங்கள் நின்று விட்டதால் பார்வதி தேவியிடம் போய் முறையிட்டனர். பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியாக பூலோகம் வந்து தன் சூலாயுதத்தை ஓர் இடத்துல வீசுகிறாங்க. அது பூமியில் ஒரு இடத்துல குத்தி நிலையாய் நின்றது. சூலாயுதம் விழுந்த இடத்திலிருந்து 21 மண் உருண்டைகள் சிதறி விழுந்தது. அந்த மண் உருண்டைகள் பார்த்திங்கன்னா சிவகணங்களாக மாறியது. சூலாயுத ஒளியை கண்டு சிவபெருமான் அந்த இடத்தில் பாதம் பதித்து ஒரு நிலையாய் நின்றார். அதாவது அந்த இடத்துல ஒரு நிலையாய் நின்று மனித வடிவில் பெரியாண்டவராக காட்சி கொடுத்தார். இதன் வரலாறு பெரியது. இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் இது கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ளே நம்ம போகிறதுக்கான வழி இருக்குங்க. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம போய் உள்ளே க்யூவில் நின்று சாமி தரிசனம் பார்க்கலாம். இங்கே ஒரு நந்தி இருந்தாலும் வெளியில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய நந்தி பகவான் இருக்காருங்க. அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாங்க. அதுவும் பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம். கோவில் நிர்வாகமே பார்த்திங்கன்னா பன்னீர் அந்த இடத்துல விற்கிறாங்க. அதை வாங்கி நாம் அபிஷேகம் பண்ணலாம். அந்த அபிஷேகம் பண்ண பன்னீரை பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தோம். வீட்டில எல்லாம் தெளிச்சிருந்தோம். ஒரு குலதெய்வத்தோட அருள் இருந்ததுன்னா நிச்சயம் அந்த வீட்டில் எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க. திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கிய தடையாக இருக்கட்டும். ஒரு குலதெய்வம் அந்த குடும்பத்தையே காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வம். நாம் என்ன தான் வீட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய வழிபாடுகளை செஞ்சுருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வணங்கிய பிறகு தான் வீட்டில் நாம் வழிபாடே செய்வோம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம்.